Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் 23 அருவிப்பாதை. உதய சூரியனின் பொற்கிரணங்களால் கொல்லிமலைச்சாரல் அழகு பெற்று விளங்கிற்று. பாறைகள் மீதும் மரங்கள் மீதும் ஒரு பக்கத்தில் சூரிய வெளிச்சம் விழுவதும் இன்னொரு பக்கத்தில் அவற்றின் இருண்ட நிழல் நீண்டு பறந்து கிடப்பதும் ஒரு விசித்திரமான காட்சியாக இருந்தது. வானவெளி எங்கும் எண் நிறைந்த பட்சிகளின் கலகல துனி பரவி ஒலித்தது. அதனுடன் மலையிலிருந்து துள்ளி குதித்து ஆடிப்பாடி வந்த அருவியின் இனிய ஒலியும் சேர்ந்து வெகு மனோகரமாயிருந்தது. இந்த நேரத்தில் அந்த மலைச்சாரலுக்கு அருகில் 2 உயர் ஜாதி வெண்புறவிகள் வந்து கொண்டிருந்தன. அவற்றின் மீது ஆரோகணித்திருந்தவர்கள் நமக்கு ஏற்கனவே பழக்கம் உள்ளவர்களான சிவனடியாரும் பொன்னனும் தான். அவர்கள் அந்த காட்டாற்றின் கரையோரமாகவே வந்து கொண்டிருந்தார்கள், பேசிக்கொண்டு வந்தார்கள். சிவனடியார் சற்று தூரத்தில் மொட்டையாக நின்ற பாறையை சுட்டிக்காட்டி, "பொடா, அந்த பாறையை பார், அதை பார்த்தால் உனக்கு என்ன தோன்றுகிறது?" என்று கேட்டார். "ஒன்றும் தோன்றவில்லை சாமி, மொட்டை பாறை என்று தோன்றுகிறது, அவ்வளோதான்." "எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? காலை படித்து படுத்து தலையை தூக்கி கொண்டிருக்கும் நந்தி பகவானை போல் தோன்றுகிறது. இப்போது அந்த பாறை நிழலை பார்." பொன்னன் பார்த்தான். அவனுக்கு தூக்கி வாரிப்பட்டது. "சுவாமி, நந்தி மாதிரியே இருக்கிறதே" என்றான். "சாதாரண கண்ணுக்கும் சிற்பியின் கண்ணுக்கும் இதுதான் வித்தியாசம் பொன்னா. சிற்பி ஒரு பாறையை பார்த்தானால் அதில் ஒரு யானையையோ சிங்கத்தையோ அல்லது ஒரு தெய்வீக வடிவத்தையோ காண்கிறான். இன்னின்ன மாதிரி வேலை செய்தால் அது அத்தகைய உருவத்தை அடையும் என்று சிற்பியின் மனதில் உடனே பட்டு விடுகிறது." பொன்னன் குறுக்கிட்டு, "சுவாமி, தாங்கள்?" என்றான். "ஆமாம், நான் ஒரு சிற்பிதான். உலகத்தில் வேறு எந்த வேலையை காட்டிலும் சிற்ப வேலையில் தான் எனக்கு பிரியம் அதிகம். இப்போது நான் எடுத்துக்கொண்டிருக்கும் வேலையை மட்டும் பூர்த்தி செய்து விட்டேனானால் இருக்கட்டும். பொன்னா, மாமல்லபுரம் நீ பார்த்திருக்கிறாயா?" என்று சுவாமியார் கேட்டார். "ஒரே ஒரு தடவை பார்த்திருக்கிறேன் சுவாமி." "அதை பார்த்தபோது உனக்கு என்ன தோன்றியது?" "சொப்பன லோகத்தில் இருப்பதாகத்தான் தோன்றியது." "ஆனால் அந்த சிற்பங்கள் உண்மையில் சொப்பனம் அல்ல. நாம் உயிரோடு இருப்பதை விட அதிக நிஜம். கல்லிலே செதுக்கிய சிற்ப வடிவங்கள் நம்முடைய காலமெல்லாம் ஆன பிறகு எத்தனையோ காலம் அழியாமல் இருக்கப் போகின்றன. நமக்கு 1000 வருஷங்களுக்கு பின்னால் வரும் சந்ததிகள் பார்த்து மகிழப் போகிறார்கள். ஆஹா, ஒரு காலத்தில் பொன்னா, மாமல்லபுரம் மாதிரி இந்த தமிழகம் முழுவதையும் ஆக்க வேண்டும் என்று நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன்." "என்ன, தாங்களும் கனவு காண்றீங்களா?" என்றான் பொன்னன். "ஆமாம், உங்கள் பார்த்திப மகாராஜா மட்டும்தான் கனவு கண்டார் என்றிருக்கிறாயா? அவர் சோழ நாட்டின் பெருமையை பற்றி மட்டுமே கனவு கண்டார். நானும் தமிழகத்தின் பெருமை குறித்து கனவு கண்டு கொண்டிருந்தேன். பார்ப்பனா, புண்ணிய பூமியாக அந்த பரத கண்டம் வடநாடு தென்னாடு என்று பிரிவுபட்டிருக்கிறது. கதையிலும் காவியத்திலும் இதிகாசத்திலும் வடநாடு தான் ஆதி காலத்திலிருந்து பெயர் பெற்று விளங்குகிறது. வடநாட்டு மன்னர்களின் பெயர்கள் தான் பிரசித்தி அடைந்திருக்கின்றன. பாடலிபுரத்து சந்திரகுப்தன் என்ன, அசோக சக்கரவர்த்தி என்ன, விக்ரமாதித்யன் என்ன, இவர்களுக்கு சமமாக புகழ் பெற்று தென்னாட்டு ராஜா யார் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய காலத்திலே தான் வடநாட்டு ஹர்ஷ சக்கரவர்த்தியின் புகழ் உலகெல்லாம் பரவி இருப்பது போல் மகேந்திர பல்லவரின் புகழ் பரவி இருந்தது என்று சொல்ல முடியுமா? தென்னாடு இவ்விதம் பின்னடைந்திருப்பதன் காரணம் என்ன? இந்த தென்னாடாவது ஆதிகாலம் முதல் சோழநாடு, சேரநாடு, பாண்டிய நாடு என்று பிரிந்து கிடந்ததுதான் காரணம். பெரிய ராஜ்யம் இல்லாவிட்டால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. பெரிய காரியங்களை சாதிக்காமல் பெரிய புகழ் பெறவும் முடியாது. வடநாட்டில் ஹர்ஷ சக்கரவர்த்தியின் ராஜ்யமானது நீளத்திலும் அகலத்திலும் 200 காத தூரம் உள்ளதாயிருந்தது. இந்த தென்னாட்டிலோ 10 காதம் போவதற்குள்ளாக 3 ராஜ்யத்தை நாம் தாண்ட வேண்டியிருக்கிறது. இந்த நிலைமை, அதாவது தமிழகம் முழுவதும் ஒரே மகாராஜ்யமாயிருக்க வேண்டும், தமிழகத்தின் புகழ் உலகெல்லாம் பரவ வேண்டும் என்று மகேந்திர பல்லவர் ஆசைப்பட்டார். நானும் அந்த மாதிரி கனவுதான் கண்டு கொண்டிருந்தேன். என் வாழ்நாளில் அந்த கனவு நிறைவேறலாம் என்று ஆசையுடன் நம்பியிருந்தேன். ஆனால் அந்த ஆகாச கோட்டையானது ஒரே ஒரு மனுஷனின் சுத்த வீரத்துக்கு முன்னால் இடிந்து தகர்ந்து போய்விட்டது." "சுவாமி, யாரை சொல்கிறீர்கள்?" என்றான் பொன்னன். "எல்லாம் உங்கள் பார்த்திப மகாராஜாவுதான்." "ஆஹா, அந்த வெண்ணாற்றங்கரை போர்க்காலம் இப்போது கூட என் மனக்கண் முன்னால் இருக்கிறது. என்ன யுத்தம், என்ன யுத்தம்! வெண்ணாறு அன்று இரத்த ஆறாக அல்லவா ஓடிற்று. பூர்ணச்சந்திரன் வெண்ணிலாவை பொழிந்த அந்த இரவிலே அந்த போர்க்களம் தான் எவ்வளவு பயங்கரமாயிருந்தது. உறையூரிலிருந்து கிளம்பி வந்த 10,000 வீரர்களில் திரும்பி போய் செய்தி சொல்வதற்கு ஒருவன் கூட மிஞ்சவில்லை என்றால் அந்த போர் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று பார்த்துக்கொள்" என்று சுவாமியார் ஆவேசத்துடன் பேசினார். "ஐயோ, அந்த 10,000 வீரர்களை ஒருவனாயிருக்க எனக்கு கொடுத்து வைக்கவில்லையே" என்றான் பொன்னன். "போரில் உயிரை விடுவதற்கு வீரம் வேண்டியதுதான் பொன்னா. ஆனால் உயிரோடு இருந்து உறுதி குலையாமல் இருப்பதற்கு அதை காட்டிலும் அதிக தீரம் வேண்டும். அந்த தீரம் உன்னிடம் இருக்கிறது. உன்னை காட்டிலும் அதிகமாக வள்ளியிடம் இருக்கிறது. நீங்களும் பாக்கியசாலிகள் தான்" என்றார் சுவாமியார்.
சுவாமி, வெண்ணாற்றங்கரை போரை பற்றி இன்னும் சொல்லுங்கள் என்றான் பொன்னன். இந்த வீரப்போரை குறித்தும் பார்த்திப மகாராஜா அந்திம காலத்தில் சிவனடியாரிடம் கேட்ட வரத்தை பற்றியும் எவ்வளவு தடவை கேட்டாலும் அவனுக்கு அலுப்பதில்லை. சிவனடியாரும் அதை சொல்ல அலுப்பதில்லையாதலால் அந்த கதையை மறுபடியும் விவரமாக சொல்லிக் கொண்டு வந்தார். சற்று நேரத்துக்கெல்லாம் அவர்கள் காட்டாரானது சிற்றருவியாகி மலை மேலேறத் தொடங்கியிருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். இதற்கு மேல் குதிரைகளின் மீது போவது இயலாத காரியம். எனவே மலைச்சாரலில் மரங்கள் அடர்த்தியாயிருந்த ஒரு இடத்தில் குதிரைகளை அவர்கள் விட்டார்கள். இவற்றை மரத்திலே கட்ட வேண்டாமா என்று பொன்னன் கேட்டதற்கு வேண்டாம் என்றார் சிவனடியார். இந்த உயர் ஜாதி குதிரைகளின் அறிவுக்கூர்மை அநேக மனிதர்கள் கூட வராது பொன்னா. உங்கள் இளவரசன் ஆற்று வெள்ளத்தில் போனதும் உனக்கு முன்னால் இந்த புஷ்பகம் வந்து எனக்கு செய்தி சொல்லிவிடவில்லையா? இவ்விடத்தில் நாம் இந்த குதிரைகளை விட்டுவிட்டு போனோமானால் அந்தண்டை இந்தாண்டை அவை அசையமாட்டா. கட்டி போட்டால்தான் ஆபத்து. துஷ்ட மிருகங்கள் ஒருவேளை வந்தால் ஓடித்தப்ப முடியாதல்லவா என்று கூறிவிட்டு 2 குதிரைகளை முதுகில் தடவி கொடுத்தார். பிறகு இருவரும் அருவி வழியை பிடித்துக்கொண்டு மலை மேலே ஏறினார்கள். பெரிதும் சிறிதுமாய் முண்டும் முரடுமாய் கிடந்த கடற்பாறைகளை வெகு லாகவமாக தாண்டி கொண்டு சிவனடியார் சென்றார். தண்ணீரில் இறங்கி நடப்பதிலாவது ஒரு பாறையில் இருந்து இன்னொரு பாறைக்கு தாண்டுவதிலாவது அவருக்கு ஒரு விதமான சிரமமும் இருக்கவில்லை. அவரை பின்தொடர்ந்து போவதற்கு பொன்னன் திணற வேண்டியதாக இருந்தது. சுவாமி, தங்களுக்கு தெரியாத வித்தை இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா என்று பொன்னன் கேட்டார். ஒன்றே ஒன்று உண்டு பொன்னா. கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பது என்னால் முடியாத காரியம் என்றார் சிவனடியார். அவர் கூறியதை பொன்னன் சரியாக தெரிந்து கொள்வதற்குள், ஆமாம், உங்கள் பார்த்திப மகாராஜாவுக்கு நான் கொடுத்த வாக்கினால் என்னுடைய வாழ்க்கை மனோரதமே எப்படி குட்டிச்சவராய் போய்விட்டது வார் என்றார். அது எப்படி சுவாமி, முன்னேயும் அவ்விதம் சொன்னீங்க? பார்த்திப மகாராஜாவால் உங்களுடைய காரியம் கெட்டு போவானே என்று கேட்டான் பொன்னன். வாதாபியிலிருந்து திரும்பி வந்தபோது தென்னாடு முழுவதையும் ஒரு பெரிய மகாராஜாவாக்கி விட வேண்டும் என்ற எண்ணத்துடனே வந்தேன். இந்த சின்னஞ்சிறு தமிழகத்தில் ஒரு ராஜாவுக்கு மேல், ஒரு ராஜ்யத்துக்கு மேல் இடம் கிடையாது என்று கருதினேன். சோழ சேர பாண்டியர்களின் நாமதேயமே இல்லாமல் பூண்டோடு நாசம் செய்து தமிழகத்தில் பல்லவ ராஜ்யத்தை ஏகமகா ராஜ்யமாக செய்துவிட வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? பார்த்திபனுடைய சுத்த வீரமானது என் சங்கல்பத்தை அடித்து தள்ளிவிட்டது. அவனுடைய மகனை காப்பாற்றி வளர்க்க, சுதந்திர வீர புருஷனாக வளர்க்க வாக்கு கொடுத்து விட்டேன். சுதந்திர சோழ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு நானே முயற்சி செய்ய வேண்டியதாகிவிட்டது. இப்போது நினைத்தால் ஏன் அந்த புரட்டாசி பௌர்ணமி இரவில் போர்க்களத்தில் பிரவேசித்து பார்த்திபனுடைய உடலை தேடினோம் என்று தோன்றுகிறது. இதைத்தான் விதி என்று சொல்கிறார்கள் போலிருக்கிறது. இவ்விதம் பேசிக்கொண்டே பொன்னனும் சிவனடியாரும் மேலே மேலே ஏறிச் சென்றார்கள். சூரியன் உச்சி வானத்தை அடைந்தபோது செங்குத்தான பாறையிலிருந்து அருவி ஹோ என்ற இரைச்சலுடன் விழுந்து கொண்டிருப்பதை இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். அதற்கு மேல் அருவி பாதையில் போவதற்கு வழி இல்லை என்பதை பொன்னன் தெரிவிக்க சிவனடியார் சிந்தனையில் ஆழ்ந்தவராய் அங்குமிங்கும் தொடங்கினார். அருவி விழுந்தோடிய இடத்துக்கு இருபுறமும் கூர்ந்து பார்த்ததில் காட்டு வழி என்று சொல்லக்கூடியதாக ஒன்றும் தென்படவில்லை. இருபுறம் செங்குத்தாகவும் முண்டும் முரடுமாகவும் மலைப்பாறைகள் உயர்ந்திருந்ததுடன் முட்களும் செடிகளும் கொடிகளும் நெருங்கி வளர்ந்து படர்ந்திருந்தன. அந்த செடி கொடிகளை எல்லாம் சிவனடியார் ஆங்காங்கு விலக்கி பார்த்து கொண்டு கடைசியாக அருவி விழுந்து கொண்டிருந்த இடத்துக்கு சமீபமாக வந்தார். அருவியின் தாரை விழுந்த இடம் ஒரு சிறு குளம் போல இருந்தது. அந்த குளத்தின் ஆழம் எவ்வளவு இருக்குமோ தெரியாது. தாரை விழுந்த வேகத்தினால் அலை மோதிக்கொண்டிருந்த அந்த குளத்தை பார்க்கும்போதே மனதில் திகில் உண்டாயிற்று. குளத்தின் இருபுறத்திலும் பாறை சுவர் செங்குத்தாக இருந்தபடியால் நீர்த்தாரை விழும் இடத்துக்கு அருகில் போவது அசாத்தியம் என்று தோன்றிற்று. ஆனால் சிவனடியார் அந்த அசாத்தியமான காரியத்தை செய்யத் தொடங்கினார். அந்த அருவி குளத்தின் ஒரு பக்கத்தில் ஓரமாக பாறை சுவரை கைகளால் பிடித்து கொண்டும் முண்டு முரடுகளில் காலை வைத்து தாண்டியும் சில இடங்களில் தண்ணீரில் இறங்கி நடந்தும் சில இடங்களில் நீந்தியும் அவர் போனார். இதை பார்த்து பிரமித்து போய் நின்ற பொன்னன் கடைசியாக சிவனடியார் தண்ணீர் தாரைக்கு பின்னால் மறைந்ததும் ஐயோ என்று அலறிவிட்டான். ஒருவேளை போனோர் தானா, இவர் திரும்பி வர மாட்டாரா என்று அவன் அளவில்லாத ஏக்கத்துடனும் திகிலுடனும் நின்றான். நேரமாக ஆக அவனுடைய தவிப்பு அதிகமாயிற்று. சாமியாருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் என்னென்ன விபரீதங்கள் விளையும் என்பதை நினைத்தபோது அவனுக்கு தலை சுற்றத் தொடங்கியது. அவரை விட்டுவிட்டு நாம் திரும்பி போவதா? முடியாத காரியம். நாமும் அவர் போன இடத்துக்கே போய் பிராணனை விடலாம். எது எப்படி போனாலும் போகட்டும் என்று துணிந்து பொன்னனும் அந்த கிடுகிடு பள்ளமான குளத்தில் இறங்கினான். அத்தியாயம் 24. பொன்னன் பிரிவு. பொன்னன் அந்த அதல பாதாளமான அருவிக்குளத்தில் இறங்கிய அதே சமயத்தில் சிவனடியார் அருவின் தாரைக்கு பின்னால் இருந்து வெளிப்பட்டார். பொன்னனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை சொல்லி முடியாது. அவன் மேலே போகலாமா வேண்டாமா என்று தயங்கி நின்றபோது சிவனடியார் அவனை பார்த்து ஏதோ கூறியதுடன் சமிக்சையினால் வா என்று அழைத்தார். அருவின் பேரோசையினால்
அவர் சொன்னது என்னவென்று பொன்னன் காதில் விழவில்லை. ஆனால் சமிக்சை புரிந்தது. முன்னால் சுவாமியார் போன மாதிரியே இவனும் குளத்தின் ஓரமாக பாறைகளை பிடித்துக்கொண்டு தட்டு தடுமாறிச் சென்று அவர் நின்ற இடத்தை அடைந்தான். தூரத்தில் நின்று பார்த்தபோது குறுகலாக தோன்றிய அருவியின் தாரை உண்மையில் 30 அடிக்கு மேல் அகலம் உள்ளது என்பதை பொன்னன் இப்போது கண்டான். சாமியார் அவனுடைய கையை பிடித்து பாறை சுவருக்கும் அருவியின் தாரைக்கும் நடுவில் இருந்த இடைவேளையில் அழைத்துச் சென்றார். இந்த இடைவெளி சுமார் 5 அடி அகலம் உள்ளதாயிருந்தது. மிகவும் மங்கலான வெளிச்சம். கீழே பாறை வழுக்கல். கொஞ்சம் கால் தவறினால் அருவியின் தாரையில் அகப்பட்டு கொண்டு அந்த பாதாள குளத்திற்குள் போக வேண்டியதுதான். ஆகவே 2 பேரும் நிதானமாக காலை ஊன்றி வைத்து நடந்தார்கள். 4-5 அடி நடந்ததும் சிவனடியார் நின்று பாறை சுவரில் ஓரிடத்தை சுட்டி காட்டினார். அங்கே கிட்டத்தட்ட வட்ட வடிவமாக ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது. அந்த துவாரம் சாய்வாக மேல் நோக்கி செல்வதாக தெரிந்தது. ஒரு ஆள் அதிக கஷ்டமில்லாமல் புகுந்து செல்லலாம் என்று தோன்றியது. ஆனால் அந்த துவாரம் எங்கே போகிறது, எவ்வளவு தூரம் போகிறது ஒன்றும் தெரியவில்லை. 5-6 அடிக்கு மேல் ஒரே இருட்டாயிருந்தது. சிவனடியார் பொன்னனுக்கு சைகை காட்டி தன்னை பின்தொடர்ந்து வரும்படி சொல்லிவிட்டு அந்த துவார வழியில் ஏறத் தொடங்கினார். சாய்வான மலைப்பாறையில் ஏறுவது போல் கைகளையும் கால்களையும் உபயோகப்படுத்தி ஏறினார். பொன்னனும் அவரை தொடர்ந்து ஏறினான். இன்னதென்று தெரியாத பயத்தினால் அவனுடைய நெஞ்சு பட்பட்டென்று அடித்து கொண்டது. சற்று ஏறியதும் ஒரு காரிருள ஆயிருந்தபடியால் அவனுடைய பீதி அதிகமாயிற்று. ஆனால் கையினால் பிடித்து கொள்ளவும் காலை ஊன்றிக்கொள்ளவும் சௌகரியமாக அங்கங்கே பாறை வெட்டப்பட்டிருப்பதாக தெரிந்தபோது கொஞ்சம் தைரியம் உண்டாயிற்று. இவ்விதம் சிறிது நேரம் சென்ற பிறகு அந்த குகை வழியில் மேலே இருந்து கொஞ்சம் வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. பிறகு வெளிச்சம் நன்றாய் தெரிந்தது. சிவனடியார் மேலே ஏறி அப்பால் நகர்ந்தார். பொன்னனும் அவரை தொடர்ந்து ஏறி அடுத்த நிமிஷம் வெட்ட வெளியில் மலைப்பாறை மீது நின்றான். சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆஹா, அது என்ன அற்புத காட்சி! மலை அருவி விழுந்த செங்குத்தான பாறையின் விளிம்பில் அவர்கள் நின்றார்கள். அங்கே பாறையின் கிணறு மாதிரி வட்ட வடிவமாக ஒரு பள்ளம் இருந்தது. அந்த பள்ளத்தின் நடுமத்தியில் தான் குகை வழி ஆரம்பமாகி கீழே சென்றது. பள்ளத்துக்கு இடதுபுறத்தில் கொஞ்ச தூரத்தில் அருவி சோ என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தது. அருவி விழுந்த திசைக்கு எதிர்புறமாக பார்த்தால் கண்கொள்ளா காட்சியாயிருந்தது. 3 பக்கமும் சுவர் வைத்தார் போன்ற மலைத்தொடர்கள், நடுவில் விஸ்தாரமான சமவெளி. அந்த சமவெளியில் கண்ணு கெட்டிய தூரம் மஞ்சள் மலர்களால் மூடப்பட்ட காட்டு கொன்றை மரங்கள். எங்கே பார்த்தாலும் பூ, பொன்னிறப்பூ. பார்த்தாயா பொன்னா, எப்பேற்பட்ட அருமையான இடம்! இந்த இடத்தை கொண்டு போய் கடவுள் எவ்வளவு ரகசியமான இடத்தில் ஒளித்து வைத்திருக்கிறார் பார்த்தாயா என்றார் சிவனடியார். ஆமாசாமி, எங்கள் பார்த்திப மகாராஜாவின் சித்திர மண்டபத்தை போல என்றான் பொன்னன். சிவனடியார் குறுநகை புரிந்தார். ஆனால் பொன்னா, பகவான் இவ்வளவு அழகை சேர்த்து ஒழித்து வைத்திருக்கும் இந்த இடத்தில் மகா பயங்கரமான கோர கிருத்தியங்கள் எல்லாம் நடக்கின்றன. ஐயோ சுவாமி, ஏன் அவ்விதம் சொல்கிறீர்கள்? ஆமாம், வெகு நாளாய் நான் அறிய விரும்பியதை இப்போது அறிந்தேன். மகா கபால பைரவரின் இருப்பிடம் இந்த மலை சூழ்ந்த பள்ளத்தாக்கில் தான் எங்கேயோ இருக்கிறது. அதை கண்டுபிடித்து விட்டுத்தான் நான் இங்கிருந்து திரும்பி வருவேன். நானும் தான் சாமி, உங்களை தனியாக விட்டு நான் போய்விடுவேன் நினச்சிங்களா? இல்லை பொன்னா, நீ போக வேண்டும். உனக்கு வேறு காரியம் இருக்கிறது, மிகவும் முக்கியமான காரியம். எங்கள் ராணியை கண்டுபிடிப்பதை காட்டிலும் முக்கியமான காரியம் என்ன சுவாமி? அதுக்குத்தானே நான் வந்திருக்கிறேன் பொன்னா. ஆனால் ராணியை காப்பாற்றினால் மட்டும் போதுமா? என் பிள்ளை எங்கே என்று அவர் கேட்டால் என்ன பதில் சொல்வது? இளவரசரும் இப்போது பெரிய அபாயத்தில் இருக்கிறார். மாரப்பனுக்கும் மகா கபால பைரவருக்கும் நடந்த சம்பாஷணை ஞாபகப்படுத்திக்கொள். மாரப்பனுக்கு ஒருவேளை தெரிந்து போனால் அவன் என்ன செய்வானோ? சக்கரவர்த்தி திருக்குமாரின் இஷ்டத்துக்கு விரோதமாக என்ன நடந்துவிடும் சுவாமி? ஏன் நடக்காது? தேவியின் சகோதரன் மகேந்திரன் கூட உறையூரில் இல்லை. பொன்னா, மாரப்பன் இப்போது சக்கரவர்த்தி பதவிக்கல்லவா ஆசை கொண்டிருக்கிறான். அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வான். மேலும் குந்தவியே ஒருவேளை அவரை சோழ நாட்டு இளவரசர் என்று தெரிந்து கொண்டு மாரப்பனிடம் ஒப்படைத்து விடலாம் அல்லவா? ஐயோ, அதனால் தான் நீ உடனே உறையூருக்கு போக வேண்டும். ஆனால் உங்களை விட்டு எப்படி போவேன்? அந்த மகா கபால பைரவன் உங்களுக்கு பலிக்கு கொண்டு வரும்படி சொன்னதன் அர்த்தம் இப்போது தான் தெரிகிறது. என்னை பற்றி கவலை வேண்டாம் பொன்னா. என் வாழ்நாளில் இதைப்போல் எத்தனையோ அபாயங்களுக்கு ஆளாகியிருக்கிறேன். அந்த கபால பைரவனை நேருக்கு நேர் நான் தனியாக பார்க்கத்தான் விரும்புகிறேன். அவனை பற்றி நான் கொண்ட சந்தேகத்தை ருசுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன். என்ன சந்தேகம் சுவாமி? சமயம் வரும்போது உனக்கு சொல்வேன் பொன்னா. இப்போது நீ உடனே அந்த வந்த வழியாக திரும்பிச் செல்ல வேண்டும். நேரே உறையூருக்கு போக வேண்டும். இளவரசரை பற்றி சந்தேகம் தோன்றாமல் இருந்தால் அவர் அங்கேயே இருக்கட்டும். ஏதாவது அபாயம் ஏற்படும் என்று தோன்றினால் அவரை ஜாக்கிரதையாக நீ அழைத்து கொண்டு மாமல்லபுரத்துக்கு அருகில் என்னை நீ சந்தித்த சிற்ப மண்டபத்துக்கு வந்து சேர வேண்டும். அங்கே வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தாங்கள் வராவிட்டால் அடுத்த பௌர்ணமி வரையில் பார். அதற்குள் நான் உறையூரிலிருந்து
உறையூரிலாவது மாமல்லபுரத்து சிற்ப மண்டலத்திலாவது வந்து உன்னை சந்திக்காவிட்டால் நீ என்னை தேடிக்கொண்டு வரலாம். அப்படியே சுவாமி சொல்லி பொன்னன் சிவனடியாரிடம் பிரியாவிடை பெற்று அந்த துவாரத்துக்குள் இறங்கிச் சென்றான். கீழே வந்து அருவி குளத்தை தாண்டி கரையேறியதும் மேலே ஏறிட்டு பார்த்தான். அருவிப்பாறையின் விளிம்பில் சிவனடியார் என்று பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. பொன்னன் அவரை நோக்கி கைகூப்பி நமஸ்கரிக்க அவரும் கையை நீட்டி ஆசீர்வாதித்தார். பிறகு பொன்னன் விரைவாக அருவி வழியில் கீழே இறங்கி செல்லுற்றான். அத்தியாயம் 25. வள்ளி சொன்ன செய்தி. வழியில் எவ்வித அபாயமும் இன்றி பொன்னன் உறையூர் போய் சேர்ந்தான். முதலில் தன் அத்தை வீட்டில் விட்டு வந்த வள்ளியை பார்க்கச் சென்றான். வள்ளி இப்போது பழைய குதூகல இயல்புள்ள வள்ளியாயில்லை. ரொம்பவும் துக்கத்தில் அடிபட்டு உள்ளமும் உடலும் குன்றி போயிருந்தால். அவள் பக்தியும் மரியாதையும் வைத்திருந்த சோழராஜ குடும்பத்துக்கு ஒன்றன் பின் ஒன்றாய் நேர்ந்த விபத்துக்கள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, இப்போது கொஞ்ச நாளாய் பொன்னனையும் பிரிந்திருக்க நேர்ந்தபடியினால் அவள் அடியோடு உற்சாகம் இழந்திருந்தாள். எனவே பல தினங்களுக்கு பிறகு பொன்னனை பார்த்ததும் அவளுடைய முகம் சிறிது மலர்ந்தது. வா வா என்று சொல்லி அவனுடைய 2 கைகளையும் பிடித்துக்கொண்டு, இளவரசர் போன போல் நீயும் எங்கே கப்பல் ஏறி போயிட்டியோ, அல்லது ஒருவேளை உன்னை யாராவது காளிக்கு தான் பலி கொடுத்து விட்டாருங்களோன்னு பயந்து போனேன். தினம் காளியம்மன் கோயிலுக்கு போய் என் உயிரை எடுத்துக்கொண்டு என் புருஷனை காப்பாற்றுன்னு வேண்டி கொண்டு இருந்தேன். நல்ல வேளையாக வந்தாயே. என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? நல்ல செய்தி தானே என்று மூச்சு விடாமல் பேசினாள். நல்ல செய்தி, கெட்ட செய்தி, கலப்படமான செய்தியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போது சொல்ல முடியாது. பசி பிராணம் போகுது. வள்ளி, உன் கையால் கம்பு அடை தின்னு எவ்வளோ காலம் ஆகிடுது. ஆகப்பட்ட போது அவட்டதை தின்று. அப்படியெல்லாம் பட்னி கிடந்தால் தான் இன்னும் ஒரு சுற்று அதிகமாக பெருத்து விட்டாயிருக்கும். பாவம், கவலை ஒரு பக்கம், நீ என்ன செய்வ என்று பொன்னனை ஏற இறங்க பார்த்தாள். அப்படியா சமாச்சாரம்? நான் பெருத்திருக்கிறேன் நான். ஆனாலும் நீ ரொம்ப இழைச்சிருக்கிற வள்ளி, ரொம்ப கவலைப்பட்டியா எனக்காக என்றான் பொன்னன். ஆமாம், ஆனால் என்னத்துக்காக கவலைப்பட்டோன்னு இப்போது தோணுது. அதெல்லாம் அப்புறம் ஆகட்டும். நீ போயிட்டு வந்த செய்தியை முதல்ல சொன்னால் நானும் ஒரு முக்கியமான செய்தி வச்சுருக்கிறேன் என்றாள். சுருக்கமாக சொல்கிறேன், நமது விக்ரம மகாராஜா தாய்நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார். என்ன நிஜமாக தானா என்று சொல்லி ஆவலுடன் கேட்டாள். ஆமாம், நானே இந்த கண்களால் அவரை பார்த்து பேசினேன். இப்போ எங்கே இருக்கிறாரு? அதுவும் சொல்ல மாட்டேன், ரகசியம். சரி, அப்புறம் சொல்லு. ராணி உள்ள இடத்த கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சாகிவிட்டது. இப்போ சிவனடியார் ராணியை தேடிட்டு இருக்காரு. இதுக்குள்ளே அவசியம் கண்டுபிடித்திருப்பார். சிவனடியாரா? வள்ளி, நீ பொல்லாத கள்ளி. சிவனடியார் யாருன்னு என்னிடம் உண்மையை சொல்லாமல் ஏமாற்றினா அல்லவா? அவருடைய போய் ஜடையை பீத்து எரிந்து அவர் யார் என்பதை கண்டுபிடிச்சிட்டேன். நிஜமாவா? யார் அவர் என்றாள் வள்ளி. யாரா? வேறு யார்? செத்து போனானே உன் பாட்ட வீரபத்திர ஆச்சாரி, அவன்தான். வள்ளி புன்னகையுடன், இப்படியெல்லாம் சொன்னால் போதாது. நீ இங்கேருந்து கிளம்பினாயே, அதிலிருந்து ஒவ்வொன்றா சொல்லு, ஒன்று விடாமல் சொல்ல வேண்டும் என்றாள். நீ அடுப்பை மூட்டு என்றான் பொன்னன். வள்ளி அடுப்பை மூட்டி சமையல் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போதே பொன்னன் தான் போய் வந்த வரலாற்றை எல்லாம் விவரமாக கூறினார். கடைசியில், நீ என்னமோ செய்தி சொல்ல போகிறேன், நீயே அதை சொல்லு என்றான். வள்ளி சொன்னான். 4 நாளைக்குள்ளே வாரப்ப இங்கே 5 தடவை வந்துட்டான். அவன் தான் இப்போ சோழ நாட்டின் சேனாதிபதியான். அவனுடைய ஜம்பம் பொறுக்க முடியல. வசந்த மாளிகையில் யாரோ ஒரு ரத்ன வியாபாரி வந்திருக்கிறானாமே, அவன் செண்பகத்தீரிலிருந்து வந்தவனாமே என்று என்ன இல்லாமல் கேட்டு என் வாயை பிடுங்கி பார்த்தான். எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சாதித்து விட்டேன். அப்புறம் இங்கே அடிக்கடி வந்து நீ திரும்ப வந்து விட்டாயான்னு விசாரித்து விட்டு போனான். இன்றைக்கு கூட ஒருவேளை வந்தாலும் வருவான். இதை கேட்ட பொன்னன் சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு, வள்ளியே, தாமதிப்பதற்கு நேரம் இல்லை. இன்று சாயங்காலமே நான் வசந்த தீவுக்கு போக வேண்டும். நம்முடைய குடிசையை பூட்டி வச்சிருக்கிறாய் அல்லவா? குடிசையில் படகு ஜாக்கிரதையாக இருக்கிறல்லவா என்று கேட்டான். இருக்குது, ஆனால் என்ன காரணத்தை சொல்லிக்கிட்டு தீவுக்கு போவ என்றான். குந்தவி தேவி இங்கே வந்தால் நான் படகு செலுத்த வேண்டும்னு முன்னமே சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறாங்க. அதுக்காக கேட்டு போக வந்தேன்னு சொல்லு. ஆனால் சாமியார் இன்னும் எதற்காக இம்மாதிரி சங்கடங்களை எல்லாம் உண்டாக்கி இருக்கிறாருன்னு என்று தான் தெரியல. அவருடைய வேஷம் எப்போது நீங்குமோ? நான் இதே தான் கேட்டேன். பார்த்திப மகாராஜாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தான் இன்னமும் வேஷம் போடுவதாக சொல்கிறாரு. பிறகு பொன்னனும் வள்ளியும் சீக்கிரத்திலேயே சாப்பாட்டை முடித்து கொண்டு உறையூரிலிருந்து புறப்பட்டு காவிரி நதி பாதையில் சென்றார்கள். அவர்களுடைய குடிசை அடைந்ததும் கதவை திறந்து உள்ளே இருந்த படகை 2 பேருமாக தூக்கி கொண்டு போய் நதியில் போட்டார்கள். பொன்னன், பொழுது சாயவருக்குள்ளே திரும்பி வந்துடுவாங்க வள்ளியே, கவலைப்படாத என்று சொல்லிவிட்டு படகை செலுத்தினான். பல தினங்களுக்கு பிறகு மறுபடியும் காவிரியில் படகு விட்டது பொன்னனுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தது. ஆனாலும் பார்த்திப மகாராஜாவின் காலத்தில் ராஜ குடும்பத்துக்கு படகு செலுத்தியது நினைவுக்கு வந்து அவனுடைய கண்களை பனிக்கச் செய்தது. தீவிலே இளவரசரை பார்ப்போமா? அவருக்கு உடம்பு சௌகரியமாக இருக்குமா? அவரை தனியாக பார்த்து பேச முடியுமா? இவ்வித சிந்தனையில் ஆழ்ந்தவனாக படகு விட்டு கொண்டே போனவன் திடீரென்று கரைக்கு அருகே வந்து விட்டதை கவனித்தான். படகு வந்த இடம் தீவில் ஒரு மூலை, ஜனசஞ்சாரம் இல்லாத இடம்.
அந்த இடத்தில் படகை கட்டிவிட்டு தீவுக்குள் ஜாக்கிரதையாக போய் புலன் விசாரிப்பதென்று அவன் தீர்மானித்திருந்தான். மறுதடவை அவன் தீவின் கரைப்பக்கம் பார்த்தபோது அவனுடைய கண்களை நம்ப முடியவில்லை. அங்கே விக்ரம மகாராஜாவை நின்று கொண்டிருந்தார். ஒரு கால் தண்ணீரிலும் ஒரு கால் கரையிலுமாக நின்று படகையும் பொன்னனையும் ஆவலுடன் நோக்கி கொண்டிருந்தார். பொன்னன் கோலை வாங்கி போட்டு 2 எட்டில் படகை அவர் நின்ற இடத்துக்கு சமீபமாக கொண்டு வந்தான். தொடரும்.